So yesterday we discussed about payable setups, and before I start with payables flow, invoice creation, these things, we need to do some more, we need to understand some more configurations related to supplier bank payer setups. Assign buyer role. Define payment agent. Thing assign supplier administrator. Define bank. Define bank branch. Bank accounts. Get standard invoice. Invoice. Create currency invoice. Create repayment invoice. Repayment invoice. Create debit or credit memo. Create multi-period accounting invoice. Invoice using so invoicesல இதெல்லாம் தான் flows இருக்கு. Standard invoice, manual, create standard invoice with PO match option, foreign currency invoice. For example, நம்மளோட ledger வந்து USD, but foreign currencyல நம்ம invoice create பண்ணி account பண்ணி பார்ப்போம். And then prepayment invoice, apply prepayment invoice, create debit or credit memo, create multi-period accounting invoice, create invoice using spreadsheet. ஓகேவா? இது வந்து invoice flows. Okay. Invoice transactions. இது விட்டு பாருங்க. இதுல நான் அந்த அப்ரூவல் மென்ஷன் பண்ணல, அது தனியாவே டாபிக் வச்சுக்கலாம். Okay. Create quick payment. Create payment from workbench. Create payment. Payments இந்த மூணு தான் இருக்கு. Quick payment, payment from workbench, batch payments. Okay. Apart from that, இப்போ நம்ம நேத்து வந்து இன்வாய்ஸோட நம்ம பேயபிள்ஸோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் பேயபிள்ஸ் கான்ஃபிகரேஷன், நம்ம ஏபியில் வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சப்ளையர் வேணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். கரெக்டா? சப்ளையர் இருந்தால் தானே சப்ளையருக்கு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும்ல. ஸோ இது வந்து இந்த மூணுமே வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட். Even though we are using this in the AP, but this purely related to cash management. Okay,
these three, even though it comes to AP, this is purely purchasing. But still we also need to know these options so that we can able to compete it with SCM consultants. Okay, sometimes SCM will tell you assign buyer role, you assign procurement agent. Normally these comes under SCM only, purchasing only. Okay. So now what happens is buyer role. What is this buyer role? இப்ப ஓகே இப்ப கீழே போறோம். சிஸ்டம்ல பர்ச்சேஸ் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னது? இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். மோனிஷ் ஒர்க்கிங் இன் purchase department for Tata Motors. இப்ப எனக்கு வந்து 5 இன்ஜின் வேணும். ஸ்டோர்ல இருந்து என்கிட்ட கேக்குறாங்க 5 இன்ஜின் வேணும்னு. ஓகேவா? அப்போ நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அப்போ நான் ஒரு பையர். நான் என்ன பண்ணுவேன்னா PO கிரியேட் பண்ணும்போது PO ABC login manufacturing department for Tata Motors. ஓகேவா? இப்ப மிஸ்டர் குஷாலுக்கு வந்து ஒரு 5 இன்ஜின் வேணும். ஓகே. To complete the FG finished goods. So Mr. குஷால் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவார் ஆர் ஒரு ரிக்வெஸ்டேஷன் போடுவார். ஸோ அந்த ரிக்வெஸ்டேஷன்ல வந்து இந்த 5 இன்ஜின் போடுவார், எல்லாமே ஓகே. இப்போ அந்த ரிக்வெஸ்டேஷனை கன்வெர்ட் பண்றாங்களா பிஓன்னு, அதுல பையர்னு ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? அந்த பையர்ல குஷாலுன்னு சூஸ் பண்ணுவார். ஏன்னா இந்த 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 நீட் வந்து அவருக்கு தான் இருக்கு. கரெக்டா? ஆமா. ஸோ அவர் தான் வந்து இதை வந்து பையர்னு அவர் நேமை சூஸ் பண்ணார். ஸோ whenever there is a purchase order you will see buyer. Okay. So whenever buyer is there, they only will able to do purchasing activities in the system. யார் யாருக்கெல்லாம் பையர் ரோல் வந்து சிஸ்டம்ல ஆக்சஸ் இருக்கோ, அந்த ரோல் யார் யாருக்கெல்லாம் அசைன் ஆயிருக்கோ அவங்களால தான் பிஓ போடுறது, சப்ளையரை பாக்குறது, அந்த அந்த இதெல்லாம் பண்ண முடியும். பையர் ரோல் இல்லாம உங்களால பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப நீங்க லாஜிக்கலா சொல்லுங்க, நான் வந்து ஏபி டீம்ல இருக்கேன், நான் வந்து இன்வாய்ஸ் போடுறவன். ஓகே. எனக்கு இந்த பையர் ரோல் கொடுத்துருப்பாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அதால தான் வந்து இதை நான் பர்ச்சேசிங்ன்றேன். பட் நீங்க கன்சல்டன்ட், நீங்க ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட்னா உங்களுக்கு எல்லா ரோலும் இருக்கும். திடீர்னு வந்து ஏபி டீம்ல இருக்கிறவர் வந்து எனக்கு ஒரு சப்ளையர் வேணும் அப்படின்னாருன்னா நம்ம வந்து அவரை மெயில் அனுப்ப சொல்லி நம்ம கிட்ட பையர் ரோல் இருந்தா நம்ம தான் சப்ளையரை கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து பிஸ்னஸே வந்து இந்த சப்ளையர் கிரியேஷனுக்கு ஒரு மாஸ்டர் டீம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஓகே. யூஸ் பண்ற இதுல பையர் ரோலே இல்லை, நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, நான் புது யூசரே கிரியேட் பண்ணிடுறேன். வேண்டாம், இது செட் ஆகாது. இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ.
ஓகே, இந்த 4 ஆக்சஸ் மட்டும் நம்மளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதில் லாக் அவுட் பண்ணிடுறேன் இதுலேருந்து. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொக்யூமெண்ட் எதுவுமே வராது, இதெல்லாம் சும்மா ஓப்பன் ஆகும். பட் ஆனால் வந்து எந்த ஆக்சஸும் இல்லை, நம்ம எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணல. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம சப்ளை ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே ப்ரொக்யூமெண்ட்னு ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை, கரெக்டாக? ஆமாம். சப்ளையர் வந்து நம்ம ப்ரொக்யூமெண்ட்ல தான் பண்ணுவோம். ஓகே, நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் வி வில் ஆட் பையர். பையர் வேணாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஆட் பண்றேன், சப்ளையர் ரோல்ஸ் வந்து ஆட் பண்றேன். சப்ளையர் ரோல் வந்து சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்றேன். ஓகே, சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் போதும். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ப்ரொக்யூமெண்ட் வந்துருச்சா? ஹலோ? எஸ் ப்ரோ. இப்போ சப்ளையர்ஸ் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் கொடுத்தோம். இப்போ நான் சப்ளையர் ஓப்பன் பண்றேன், சப்ளையர் பேஜுக்கு போறேன். we will not able to do any activity. கிரியேட் சப்ளையரே இல்லை பாருங்க இங்க. ஓகே. மேனேஜ் சப்ளையர்ஸ் போறோம், ஏதாவது query பண்ணுவோம். now we will click on edit. இப்போ இந்த ரோலை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஏதாவது எக்ஸிஸ்டிங் சப்ளையரை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே. பட் if you see here we will not able to see create supplier. ஓகே. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூசரை வந்து பையரா மாற்றணும். பையரா மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு வந்து ப்ரொக்யூமெண்ட் ஏஜென்ட் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற யூசர் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து கன்சல்டிங் யூசர் தான். see how we know this user is a buyer user because he is not a employee. ஓகே. பையர் வந்து எம்ப்ளாயி, கரெக்டா? இது வந்து எம்ப்ளாயி கிடையாது, ஏன்னா இங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு இந்த யூசரை வந்து எம்ப்ளாயி யூசரா மாத்துறேன். அதுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், manage users, click on plus,
link இங்க இருக்குல்ல link user account. இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு நம்மளோட யூசரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பர்சன் டைப், எம்ப்ளாயா, கண்டிஜென்ட் ஒர்க்கரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எம்ப்ளாயி. கண்டிஜென்ட் ஒர்க்கர்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குலாம் போகலாம், அப்பதான் கண்டிஜென்ட் ஒர்க்கர். இந்த லீகல் என்டிட்டி ஹெல்த் கேர். இந்த பியூ. இப்படிதான் ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு கிரியேட் பண்ணும் சிஸ்டம்ல. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் டிஃபைன் பண்ணியிருந்தா procurement department, job, purchase. நான் இப்போதைக்கு வந்து என்ன சூஸ் பண்றேன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர். கிரேட். MFG 0. லொகேஷன். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இங்க ஒரு எல்ஓவில ஒரு வேல்யூ வருதுல, இதெல்லாம் எங்க கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்கன்னா HRMS. இதுதான் HRMS. ஸோ ஹியூமன் HRMS கன்சல்டன்ட் வந்து அந்த பிஸ்னஸ் கிட்ட போயிட்டு ரெக்கமெண்ட் வாங்குவாங்க. உன்னோட ஜாப்ல என்னென்ன இருக்கு, உன்னோட கிரேட்ல என்னென்ன இருக்கு, உன்னோட டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு. ஸோ அந்த ஹைரார்கி வாங்கி அதை வந்து சிஸ்டம்ல டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்க மேனேஜர் இருக்கு பாருங்க. எனக்கு மேனேஜர் வந்து கெமிலின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட யூசரை வந்து நீங்க அந்த செக்யூரிட்டி கன்சோல்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கா? புரியுதுல? ஈஸியா தானே இருக்கு. ஈஸியா தான் இருக்கு, புரியுது. Once it's saved. ஓகே, இது சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்மளோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட எம்ப்ளாயி நம்பர். ஓகே. So now we are the employee user. Now what I will do is I will go to manage procurement agent. Click on plus. Procurement BU US. Now see, நான் எதுக்கு இப்போ இந்த செட்டப் பண்ணனா, எதுக்கு I have defined this is in procurement agent only employee user can be defined as a procurement agent. Okay, for example, this is the employee user, correct? Yes, correct. Now I will show you another user who is not an employee. Let us take SAS. SAS IMP2 is an employee user or not? No, because it does not have any employee records. I will try to search SAS. SAS@gmail.com. SAS.imp. See, SAS.imp2 is not coming. But where else? This one is a employee record.
சி புரியுதா உங்களுக்கு எதனால SAS வருது பட் ஆனா SAS.imp1 imp2லாம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அங்க இது பண்ணிருக்கோம்ல ப்ரோ. ப்ரொக்யூமெண்ட் ஏஜென்ட்னா அவன் வந்து ஒரு எம்ப்ளாயி யூசரா இருந்தாதான் ப்ரொக்யூமெண்ட் ஏஜென்ட் வந்து அந்த எம்ப்ளாயி யூசருக்கு டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அதுக்கு தான் வந்து நம்ம யூசரை வந்து எம்ப்ளாயி யூசரா மாத்துறோம். எதுக்கு ப்ரொக்யூமெண்ட் ஏஜென்ட் டிஃபைன் பண்றோம்னா இப்போ இந்த செட்டப் பண்ணும் போதே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம நேம் ட்ரெயின் ட்ரீ. ஓகே சி டாக்குமெண்ட் ஏஜென்ட் செட்டப் பண்ணும்போதே நம்ம சொல்றோம் இந்த ஏஜென்ட்க்கு இந்த எம்ப்ளாய்க்கு டிஃபால்ட் ரெக்விசிஷன் பியூ என்னது ஹெல்த் கேர் தான். ஸோ இவனால ரெக்விசிஷன் ஹெல்த் கேர் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்தீங்கன்னா யூசி ரெக்விசிஷன் பர்ச்சேஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சோர்சிங் சப்ளையர்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா? இப்போ மேனேஜ் அந்த பியூக்கு மட்டும் தான் இது பண்ணனும்னா திருப்பி இப்போ வேற பியூக்கு அசைன் பண்ணனும்னா திருப்பி புதுசா தான் கிரியேட் பண்ணனும். ஆமா ஆமா. So we are restricting this user to use access only specific BU and to create transactions under specific BU only. புரியுதுங்களா? ஓகேவா? இப்ப இதுலயே வந்து மேனேஜ் ரெக்விசிஷன்ல இந்த ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் வியூன்னு இருக்கு. வியூன்னு கொடுத்தீங்கன்னா இவரால வெறும் வியூ தான் பண்ண முடியும். ரெக்விசிஷனை இவரால எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இவரால வியூவும் பண்ணலாம் எடிட்டும் பண்ணலாம். நன்னுனா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபுல்லுன்னு கொடுக்குறேன். இத நம்ம அக்சஸ் லெவல்லயும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா ப்ரோ? இதுதான் அக்சஸ். இல்ல இது இல்ல நம்ம செக்யூரிட்டி கன்சர்ன்ல பண்ண முடியாதா? ரோல் லெவல்லையா? ரோல் லெவல்ல பண்ண முடியாது. இதுல தான் பண்ண முடியும். அதாவது ரோல் கொடுத்தோம்னா இங்க வந்து அந்த பாக்ஸ் வரும். ஓகே. இப்போ நீங்க ப்ரொக்யூமெண்ட்ல PO ரோல் ரெக்விசிஷன் ரோல்ல ஆட் பண்ணீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் ஆர்டர் ரெக்விசிஷன் வரும். அதுக்குள்ள போய் ஆக்சஸ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் டேட்டா ஆக்சஸ் இருக்கணும். ஆமா. டேட்டா ஆக்சஸ் கொடுத்தோம்னா எல்லா ரெக்கார்டும் வரும். அந்த ரெக்கார்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனும்னா இங்க வந்து இதுல இந்த கண்ட்ரோல் பண்ணனும். ஓகே ப்ரோ. காட் இட். ஏன்னா நம்ம ரோல்ல வந்து ஒரு ரோல்லாம் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர் ரோல். மேபி நம்ம அதுல கூட சொல்லுவாங்களா எப்படின்னா இந்த ப்ரொக்யூமெண்ட் ரோல் அட்மினிஸ்ட்ரேட்டரால தான் மட்டும் எல்லாமே பண்ண முடியும், மேனேஜரால கிரியேட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும். அதனால கேட்டேன். ஓகேவா? இப்போ ப்ரொக்யூமெண்ட் ஏஜென்ட் பண்ணியாச்சு. Now we will try to create a supplier. இல்ல மேபி இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து இவங்க அந்த ரெஜிஸ்டர் சப்ளையர் டிஃபைன் பண்ணிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் சப்ளையரா ரெஜிஸ்டர் பண்ணி தென் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்ப்போம். அப்போ சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டு சப்ளையரோட பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. ஆமா ஆமா. ரெண்டு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. இன்டர்னல் பேங்க் அக்கவுண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? இன்டர்னல் பேங்க் அக்கவுண்ட்ஸ்னா நம்ம வச்சிருக்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் கரெக்டா? நம்ம பிசினஸ்க்காக நம்ம வச்சிருப்போம்ல. எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கவுண்ட்ஸ்னா சப்ளையரோட பேங்க் அக்கவுண்ட்ஸ். காட் இட். சரி இப்போ இது நான் ரெஜிஸ்டர் பண்ணனா அப்ரூவலுக்கு போவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெஜிஸ்டர் சப்ளையர் கொடுக்குறேன்.
ABC Limited. Request reason. New supply. Procurement. Business relationship. பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராஸ்பெக்டிவ் இருக்குது, ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுனா தான் நம்மளால ஒரு பிஓ போட முடியும், ரெக்விசேஷன் போட முடியும், எல்லாமே போட முடியும். பட் ஆனால் வந்து எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னா ப்ராஸ்பெக்டிவ்ல வைக்கணும். ஓகே. Organization type corporation. Tax country US. Player. சப்ளையரோட கான்டாக்ட் யாரா இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் குஷால் யாதவ். சர்வீஸ் யூசர் அக்கௌண்ட்னு இருக்குல்ல. இப்போ இந்த கிரியேட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த குஷாலுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அந்த லாகினை குஷாலுக்கு கொடுத்துட்டோம்னா குஷாலே வந்து டைரக்டா வந்து அவனோட நம்ம கிரியேட் பண்றோம்ல டிரான்சாக்ஷன்ஸ், அவன் நம்ம கிரியேட் பண்ண பிஓக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோமா, இன்வாய்ஸ் பெண்டிங்ல இருக்கா, என்ன இதுன்னு எல்லாமே குஷால் பார்த்துக்கலாம். அதுதான் ஐ எக்ஸ்பென்சஸ். நம்மளோட இன்ஸ்டன்ஸை குஷால் ஆக்சஸ் பண்ணுவான். Site 1. ஓகேவா? இப்போ அட்ரஸ் பர்பஸ் இருக்குல்ல, இந்த அட்ரஸ்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் தான் போட போறோம்னா இதை மட்டும் எனேபிள் பண்ணணும். ரெக்விசேஷன் மட்டும் தான் போட போறோம்னா இதை மட்டும் எனேபிள் பண்ணணும். அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கு, இந்த சப்ளையருக்கு, இந்த சைட்ல. ஸோ நான் எல்லாமே எனேபிள் பண்றேன். இந்த ஆப்ஷன் புரிஞ்சுதா? அட்ரஸ் பர்பஸ். புரிஞ்சுது. இப்போ ரெஜிஸ்டர். Create a user account for at least one active contact. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து இங்கே போய் பார்ப்போம். மேனேஜ் சப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, பெண்டிங் அப்ரூவல். யாருக்கு அப்ரூவல் இருக்கு? ஓகே, இது யாருக்கு அப்ரூவல் இருக்கு? அந்த லாகின்ல இருந்து நம்ம அப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிபிஎம்ல போயிட்டு administrative task, any
இல்ல லோட் ஆகட்டும். டிரான்சாக்ஷன் கன்சோல்லே போய் செக் பண்ணுவோம். இது அசைனே ஆகலையே யாருக்குமே. சப்மிட்லயே நிக்குது. ஓகே. இது அது அப்படியே நிக்கட்டும். நம்ம செக் பண்றேன் நான். அது அப்புறமா தனியா அந்த செட்டப்ப செக் பண்ணா தான் எனக்கு தெரியும். அது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து இன்னொரு சப்ளையரை கொரி பண்ணி ஓகே. அதுல ஃபுல்லா நான் வாக் த்ரூ பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏபிசி சப்ளையர் எடுத்துப்போம். ஏபிசி சப்ளையருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்டர் பண்ணோமா? ஏபிசி சப்ளையர், ஸ்பென்ட் ஆத்தரைஸ்ட், ஆர்கனைசேஷன் டைப், கார்பரேஷன். ஓகேவா? இப்போ அப்படியே கீழே வந்தோம்னா கார்பரேட் ப்ரொஃபைலு, ஒன் டைம் சப்ளையர் இருந்தால் ஒன் டைம் சப்ளையர் இது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸஸ். இப்போ இந்த அட்ரஸஸ் போனீங்கன்னா நம்ம இந்த அட்ரஸ் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஆமா. இதுல வந்து நம்மளோட பியூவை ஆட் பண்ணுவோம். பர்ச்சேசிங்கா, பேக்கா, பிரைமரி பேவா இது எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. சேவ். இல்ல முக்கியமானது என்னன்னா சைட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து சைட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரோ இப்போ நம்ம இதெல்லாம் பண்றோம்ல ப்ரோ. இப்போ நம்ம ரெக்யூர்மென்ட் வாங்கும்போது எப்படி ப்ரோ வாங்குவோம்? புரியல. இப்போ நம்ம இதெல்லாம் பண்றோம்ல ப்ரோ செட்டப்லாம். ஒரு சிலவங்க இஆர்பி வந்து வேற ஒரு இஆர்பி யூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் 10 இயர்ஸ் 15 இயர்ஸா. இப்போ ஆரக்கல்ல இருந்து டேட்டா அப்படியே இதுல எடுக்கறாங்க வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டா இல்ல. அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்க இம்போர்ட் சப்ளைஸ்னு இருக்குல்ல. ஆமா. இங்க வந்து இங்க லோட் பண்ணணும். அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட் இங்க இருக்கு பாருங்க தனித்தனியா. ஓகே. சப்ளையர் அட்ரஸ். இப்போ நான் இந்த சப்ளையர் அட்ரஸ் டவுன்லோட் பண்றேன். இல்ல இப்போ நம்ம ஒன் டைம் சப்ளையரா இல்ல மத்ததெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது அது எப்படி ஃபர்ஸ்ட் ஏதாவது சாம்பிள் நம்ம வச்சுட்டு அது இது பண்ணுவோமா எப்படி பண்ணுவோம் ப்ரோ?
சாம்பிள் வச்சுட்டு தான் பண்ணுவோம். ஓகே. பட் ஆனா நீங்க இப்ப கிளைண்ட் வந்து வேற, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளைண்ட் வந்து டேலி யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. சரியா? டேலில எல்லா சப்ளையர் டேட்டாவும் இருக்கு. இப்ப டேலில இருந்து ஆரக்கிளுக்கு வராங்க. ஓகேவா? இப்ப இந்த சப்ளையர் டேட்டாலாம் மைக்ரேட் பண்ணுமா? ஆமா. இப்ப நீங்க இது எப்படி பண்ணுவீங்க? ஒரு நீங்க டெக்னிக்கல் தானே? ஆமா ப்ரோ. இப்ப நீங்க இது எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னானா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு? சப்ளையர் லோட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? FBDA தான் இருக்கு. FBDAல என்னென்ன காலம் இருக்கு? அந்த காலமுக்கெல்லாம் அந்த காலம்ல இருக்கிறதும் டேலில காலம்ல இருக்கிறதையும் மேட்ச் பண்ணும் 1 to 1. கரெக்டா? கரெக்ட். அது நீங்க பண்ண மாட்டீங்க. ஃபங்க்ஷனல் தான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டாக்குமெண்ட் கொடுக்கும்போதே வந்து டேலில காலம் ஏனா ஆரக்கல்ல சப்ளையர் நேம், டேலில காலம் பினா ஆரக்கல்ல சப்ளையர் அட்ரஸ், அந்த மாதிரி 1 to 1 மேப் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுத்தாருன்னா நீங்க வந்து அந்த ஷீட்ல டேட்டாவை போட்டு லோட் பண்ணிடலாம். இதுல 2 விதம் இருக்கு. இப்ப ஃபியூஷன்ன்றதால எங்களுக்கு FBDA இருக்கு. கரெக்டா? ஆமா. நாங்களே வந்து அந்த மேப்பிங் பண்ணி நாங்களே வந்து டேட்டா ஷீட் ரெடி பண்ணி லோட் பண்ணிடுவோம். ஓகே. ஓகேவா? இதுல இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, கிளைண்ட் வந்து சப்ளையர் வந்து ஆரக்கல்ல கிரியேட் பண்ண மாட்டான். பட் ஆனா வந்து கான்கர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வந்து சப்ளையரை கிரியேட் பண்ணானா எனக்கு வந்து ஆரக்கல்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகணும். இது இன்டிகிரேஷன். ஓகே. ஸோ இப்பதான் உங்களோட ரோல். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கான்கர்ல என்னென்ன காலம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆரக்கல்ல மேட்ச் பண்ணி உங்களுக்கு டெக்னிக்கல் டாக்குமெண்ட் கொடுப்பேன். ஓகே. நீங்க தான் இன்டகிரேஷன் பண்ணுவோம். நீங்க இன்டிகிரேஷன் கிரியேட் பண்ணிட்டு கான்கர் யூசர் வந்து ஒரு சப்ளையரை கிரியேட் பண்ணிட்டு ரன் கொடுத்துட்டானா நான் ஆரக்கல்ல செக் பண்ணுவேன் அதே டேட்டா கரெக்டா ஆரக்கல்ல இருந்து ஃபியூஷன்ல இருந்து உட்காந்துருக்கானு. புரியுதா? இன்டிகிரேஷன் மூலியமா வர்றதுக்கு உங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும். டைரக்டா லோட் பண்றது நாங்களே FBDA வச்சு லோட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. ஸ்டார்டிங் செட்டப்லாம் நம்ம பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லாமே இந்த செட்டப்னா நம்ம இதுக்கு என்ன செட்டப் பண்ணுவோம்? இப்போ நான் வந்து எந்த யூசர் மூலியமா இந்த 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 டெஸ்டிங்லாம் டெஸ்ட் பண்ண போறேனோ அந்த யூசர் வந்து ஒரு எம்ப்ளாயி யூசரா இருக்கணும், ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் ஆக்சஸ் இருக்கணும். அப்பதான் அவனால இந்த சப்ளையர் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான் செட்டப். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து இந்த சைட்டுக்கு போறேன். இந்த சைட்ல தான் நம்ம வந்து சப்ளையரோட இன்வாய்சிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். பர்ச்சேசிங்ல போனோம்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடா அந்த பே ஆன் ரிசிப்ட் சொன்னேன்ல இங்க தான் எனேபிள் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? நான் வந்து பே ஆன் ரிசிப்ட் டே 1ல சொன்னேனே. பே ஆன் ரிசிப்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் அது சப்ளை லெவலில் இங்கே தான் வந்து எனேபிள் பண்ணும். ஸோ இதை எனேபிள் பண்ணோன்னா நீங்கள் ரிசிப்ட் எடுத்துட்டு பே ஆன் ரிசிப்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் ரன் பண்ணீங்கன்னா இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகே. இதில் தான் அந்த இது இருக்கு பாருங்க, இன்வாய்ஸ் சம்மரி லெவல். இப்போ வந்து உனக்கு வந்து இப்போ இந்த பே ஆன் ரிசிப்ட் கிரியேட் பண்ணோன்னா ரிசிப்ட் இதை வந்து இதில் சூஸ் பண்ணு. இங்கே அந்த கேப்லெஸ் இன்வாய்ஸிங் கிரியேட் டெபிட் மெமோன்னு இருக்கு. இது மாதிரி தான் ப்ரோ கேட்குறேன். இப்போ வந்து சப்ளை இது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செக் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணணும்ட்டு. அப்போ எல்லா ஒரு சப்ளையர் என்கிட்ட எத்தனை சப்ளையர் இருக்காங்களோ ஒரு சப்ளையருக்கும் நான் போய் பண்ணணுமா இது? அந்த FBDAல இதெல்லாம் இருக்கும். ஓகே ஓகே. அது இப்போ நான் சைட்டோட FBDA டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க இருக்கு? சப்ளையர் சைட் அசைன்மெண்ட்ஸ்ல இருக்கா? சரி, இதுல செக் பண்ணி பார்ப்போம். இந்த FBDA இருக்குல்ல, இதுல எல்லா காலமும் இருக்கும். ஓகே. சைட் அசைன்மெண்ட்ஸ் இன்புட் சைட்ஸ்னு ஒரு ஷீட் இருக்கணும். ஓகே, நான் அந்த இதுக்கே போறேன்.
இங்க இருக்குல்ல இம்போர்ட் சப்ளையர் சைட்ஸ். ஓகே. இந்த சப்ளையர் சைட்டோட ஷீட்டை நான் ஓபன் பண்றேன். இது பாருங்க பே ஆன் ரிசிப்ட். ஓகே. மாதிரி எல்லாமே கொடுக்கணும். ஓகே. நம்ம பார்த்த காலம் தானே இதெல்லாம். ஆமாம் ப்ரோ. சிஸ்டமுக்கு போவோம். ஜெனரல்ல இருந்து வருவோம். நேமு மேல இங்க இருக்கா சப்ளையர் நேமு, ப்ரொக்யூமெண்ட் பியூ, அட்ரஸ், சைட்டு, பர்ச்சேசிங் இதெல்லாம் மேல ஹெடர் இன்ஃபர்மேஷனு. ஓகே. இதுல இருந்து வருது. ஓகே. நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே அந்த சப்ளையரோடது. இதுல எல்லா காலமும் இருக்கு. இதுல நம்ம பாக்குற எல்லா காலமும் இதுல இருக்கும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க வந்து டேட்டா ஹைட் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலா வந்து இதெல்லாம் பை டிஃபால்ட்டா தான் விடுவோம். இதெல்லாம் ஒன்னொன்னா மேப் பண்ண மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் ரிசீவிங். Supplier company identification is required. அந்த கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு வந்துருவோம். இவங்க இந்த ப்ரொஃபைல் சேஞ்சுக்கும் வந்து இது வச்சிருக்கானுங்க, அப்ரூவல் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல. இப்போ நம்ம இந்த சப்ளையருக்கு எதாவது அப்டேட் பண்ணோம்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்ரூவல் போவோம். யாருக்கு அப்ரூவல் போதோ அவர் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணாதான் இது வந்து சேவ் ஆகும். ஓகே. அது வந்து சப்ளையர் ப்ரொஃபைல் சேஞ்ச் ரிக்வெஸ்ட், சப்ளையர் ப்ரொஃபைல் சேஞ்ச் ரிக்வெஸ்ட், சப்ளையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட் இதெல்லாம் வந்து பர்ச்சேசிங் எஸ்சிஎம் டீமோட கோர். ஓகேவா? ஓகே. இந்த பர்ச்சேசிங்ல பர்ச்சேஸ் ரிலேட்டடான இது இருக்கு. ரிசீவிங் போய் பார்ப்போம். ரிசீவிங்ல அந்த டாலரன்ஸ் அதெல்லாம் டிஃபைன் பண்ணனா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெயின் வந்து இன்வாய்சிங் தான் ஏபிக்கு. நீங்க திரும்ப இன்வாய்சிங் வந்தீங்கன்னா இந்த சப்ளையருக்கு எந்த இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் அமௌண்ட் லிமிட், இன்வாய்ஸ் பி மேட்ச் ஆப்ஷன் இது எல்லாமே இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். பே குரூப் சொன்னால இங்க தான் அந்த பே குரூப் அசைன் பண்ணும். ஓகே. இந்த பே குரூப்ல வேல்யூ எப்படி வருதுன்னா இந்த பே குரூப் வந்து ஒரு லுக்அப், டேபிள் லுக்அப். அந்த லுக்அப்ல போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன பே குரூப் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. And then payments. Paymentsல we choose what is the payment method. Let's say this is check, default check. பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல போனோம்னா அந்த சப்ளையரோட பேங்க் அக்கௌண்ட் நான் பிளஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா? அப்போ சப்ளையருக்கு நம்ம மேப் பண்ணுவோம். ஆமா, இந்த சப்ளையருக்கு இதுதான் பேங்க் அக்கௌண்ட் நீங்க மேப் பண்றோம். ஸோ இதையுமே வந்து நம்ம லோட் பண்ணும்போது இது பண்ணுவோம். சைட் அசைன்மெண்ட்ஸ்ல இருக்கா? சப்ளையர் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு தனி இதுவே இருக்கும்.
இதோ இதுதான். இது இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிக்கலாம் பல்கா. இது இருக்கு பாருங்க. ஹலோ, பார்த்தேன். இதுதான் புரியுது ப்ரோ. இந்த சப்ளை. நம்ம இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னே இதை லோட் பண்ண முடியாது. இதை லோட் பண்ணா எரர் அடிக்கும். எதனால சொல்லுங்க? நம்ம சப்ளை பேமெண்ட் டைரக்டா இதை லோட் பண்ண சொல்றீங்க? ஆமா, ஏன்னா சப்ளையரே கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம். ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ளையரை கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் சைட்டை கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் சைட் அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ். அது தெரியும் ப்ரோ. அது பார்த்தேன். அதான் ஒண்ணா பண்ணாதான் அது அந்த எல்லாமே நமக்கு எரர் அடிக்காது. ஓகே, அக்கவுண்ட் நம்பர் 878109689. பேங்க் ஆஃப் சிட்டி பேங்க். ஓகே, இது ஒரு முக்கியமான செட்டப். அப்டேட் அன்பெய்டு இன்வாய்சஸ் அப்படின்னா, இப்ப இங்க நான் வந்து எஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, இது இந்த செட்டப் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த இன்வாய்சஸ்லாம் பே ஆகாம இருக்கோ அந்தந்த இன்வாய்ஸ்க்குலாம் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிக்கும். ஓகேவா? அதெல்லாம் அப்டேட் அன்பெய்டு இன்வாய்ஸ். இப்போ நான் நோ கொடுத்தேன்னா எந்தெந்த இன்வாய்ஸ்க்குலாம் பே ஆகலையோ, இதுக்கு முன்னாடி இந்த சப்ளையருக்கு ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இப்போ இந்த சப்ளையருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பான், கரெக்டா? ஆமா. சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கும், புதுசா ஒரு பேங்க் கொடுத்துருக்கான். அந்த பேங்க்கை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கேட்கணும், உனக்கு இந்த புது பேங்க் அக்கௌண்ட் எல்லா இன்வாய்ஸ்க்கும் அப்டேட் ஆகணுமா, பே பண்ணாத இன்வாய்ஸ்க்கும், இல்ல எதுவுமே தேவையில்ல அப்படி கேட்டுட்டு நம்ம இந்த செட்டப்பை பண்ணணும். அலோ இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் பண்ணோம்னா ஃபாரின் கரன்சி பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணலன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் இதையும் எனேபிள் பண்றேன். பண்ணிட்டு அக்கௌண்ட் நேம் ஏபிசி லிமிடெட், செக் டிஜிட்ஸ்லாம் இல்லை, ஐபேன் இருந்துச்சுன்னா ஐபேன், அது அந்த ஐபேன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதில் தான் போடணும். ஓகேவா? சேவ். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக வந்து இந்த சப்ளையர் லோடிங்க்கோ சப்ளையர் இன்டிகிரேஷனுக்கோ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே. இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு எது ஆஸ்ட்ரிக்கு, இது ஆஸ்ட்ரிக்கா, மேப்பிங் ஷீட்னு ஒன்று ரெடி பண்ணணும் நீங்கள். ஆர்க்கல் காலம், அந்த அப்ளிகேஷன் வந்து டேலின்னு வச்சுக்கோங்க. டேலி காலம்ஸ், சப்ளையர் நேம், இது வந்து மேண்டேட்டரி, கரெக்டா? இங்க வந்து நீங்க போட்டுக்கணும். டேலில இதுக்கு என்ன காலம், சப்போஸ் அது வந்து காலம் ஏன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் மேப் பண்ணணும். ஆர்க்கல்ல இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? இருக்கு. என்ன சொல்லியிருக்கான்? ஆர்க்கல் 360. இது நீங்க தனியா உங்களுக்கு மேப்பிங் ஷீட் இது பண்ணி எடுப்பீங்களா ப்ரோ? ஆமா, இந்த மேப்பிங் ஷீட்டை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ இந்த டேலி காலம்ல சப்ளையர் நேம் வந்து ஏபிசி கோணல் மானலாம் 360 மேலே போகுது. ஆமா, இப்படி இருக்கு. இதை நம்ம உள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ கிளைண்ட் கிட்ட சொல்லணும், ஆரக்கல்ல இந்த ஷீட்டை காட்டி சி Oracle has told that only 360 characters are allowed. So you need to short form this data and give it to us. ஆமாண்ணா, எங்க இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்கலாம். ஜிபி ஈஸ்ட் விண்டுன்னு ஒரு ஃபிளாட் இருக்கும். ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே வாங்க.
எங்கேயும் திரும்பாதீங்க. கேட்வே ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வாங்க. ஒரு பியூட்டி பார்லர் வரும். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா ஜிபி ஈஸ்ட் இன்ட்னு ஒரு ஃபிளாட் இருக்கும் ஒயிட் கலர்ல. வாங்க வாங்க, வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து எல்லா காலத்துக்கும் நீங்க டேட் இங்க வந்து ரெடி பண்ணணும். ஓகே ப்ரோ. அதான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்தது ப்ரொக்யூமென்ட் பியூ. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரஸ் நேம் இப்போ இது மேண்டேட்டரி. இதுல என்ன சொல்லியிருக்கான், 15 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகே ப்ரோ. இதுதான் நம்ம பார்த்து தான் நம்ம மேப்பிங் ஷீட் ரெடி பண்ணிட்டு தான் எல்லாமே அப்லோடே பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. சரி, எப்பவுமே வந்து ஒரு நிமிஷம் நான் இதை ஸ்டாப் பண்றேன். ஓகே.